கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 24/5/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 381 ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் வர ஒரு கன்ஃபார்மான ஒரு பக்காவாக எடுக்கிற கெஸ்ஸிங்கை எடுத்து நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க KL டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியும், வியூ பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் KL டைமண்டில் மினிமம் KL டைமண்டுக்கு மேலே ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். A போர்டு 4, B போர்டு 2, C போர்டு 7. இதில் A போர்டு 4 நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா 2க்கு பியில் வந்த நம்பர் மறுபடியும் 7 வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் பிசியில், அதாவது ஏபியில் வந்தது திரும்பி அப்படியே பிசியாக கன்வெர்ட் ஆகும். அதாவது பிசியில் வந்தது அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சு ஏபிக்கு, அப்படியே கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கல. பி போர்டில் உள்ள நம்பர் ஏ போர்டுக்கு வரும்னு நினச்சோம். பட் ஆனால் சி போர்டில் இருந்தது பி போர்டுக்கு ஏறிடுச்சுங்க சேமா. இதில் நம்ம எதிர்பார்த்த நம்பர் 1 தாங்க. இதில் பி போர்டில் எதிர்பார்த்த நம்பர் 1. இதில் 7 வராது, நம்மளுக்கு என்ன வரும்னா 8 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்க இதில். அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது 418, ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 427, ஓகேங்களா? இது எதுவும் ஃபெயில், இது மட்டும் ஓரளவுக்கு ஏ போர்டு ஓரளவுக்கு மேட்சாக கரெக்டாக உள்ளே வந்துருந்துச்சுங்க. ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசியில் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 பாஸுங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஆல் போர்டு 4 பாஸுங்க, ஓகேங்களா? ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தாங்க ஓரளவுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 டிஜிட் வின்னிங் எடுத்துட்டா போதும் நண்பர்களே, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ போர்டு பார்க்க போகிறது ஏ போர்டு 4 வச்சு பார்க்க போகிறோம். 4 வச்சு பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட்டான உள்ள ஒரு நம்பர் 3 ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குங்க நமக்கு, ஓகேங்களா? 3க்கு அடுத்தாப்புல 5 நம்மளுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 தாங்க. அதாவது ஏ போர்டு பொறுத்தளவு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டை பொறுத்தளவு நம்ம கன்ஃபார்மாக வரக்கூடியது 3, 5, 1 இதுதான் ஓரளவு கன்ஃபார்மாக வர்றதுல வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 3, 5, 1, ஓகேங்களா? இதுதான் ஏ போர்டு 4 வச்சு, ஓகேங்களா? 3, 5, 1, ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 2ங்க. பி போர்டு 2 வச்சு இப்போ முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பி போர்டு 2, ஓகேங்களா? 2 வச்சு இறங்கக்கூடிய இப்போ ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பி போர்டு 2 வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 9 தாங்க. 9க்கு அடுத்தாப்புல ரொம்பவே சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 0வுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 தான். பி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா 903 இது ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான 3 நம்பர், ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 903 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்கில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இதுதான், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான்.
சி போர்டு ஏல வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சி போர்டு 7 வச்சு முடிச்சிருக்கான். ஓகேங்களா? 7 வச்சு முடிச்சனால நமக்கு வாய்ப்பு எந்த நம்பரில் இருக்குன்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏழுனாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 வந்து இந்த மேட்ச்சில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ங்க. 7க்கு ஃப்ளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஓகேங்களா? சி போர்டு 7 வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. அதாவது 3, 6, 1 சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 6, 1 இதுதாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங் தான் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டு இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க. இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். என்னோட 4 நம்பர் தாங்க சொல்கிறேன். அதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 0, 3, 9. ஓகேங்களா? 0, 3, 9 ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 5, 2. அதாவது சாரி இது ஓரளவுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். 7, 5, 2. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர். இது வந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவே போட்டுக்கோங்க. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3, 6, 7. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 9, 3, 2. ஓகேங்களா? லாஸ்ட் ஃபைனலாக ஒரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 516 இதுதாங்க. இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 3 டிஜிட் பாக்ஸ் போட முடியாதவங்க இதை வந்து அப்படியே ராவாக ப்ளே பண்ணிக்கங்க. அதாவது 039 752 367 932 516 இதுதாங்க. ஓகேங்களா? 039 752 367 932 and 516 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபிஏசிபிசியில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் என்னன்றதை பார்த்து என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாக்ஸாக போடுங்க. அப்படின்னா ராவாவது ப்ளே பண்ணிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசியில் ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 59. ஓகேங்களா? 59 நாளைக்கும் 33 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 87. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 98. ஃபைனலாக என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 59. ஓகேங்களா? அதாவது சாரி 2 9 வந்துருச்சுங்க. 59 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? செவன் 9 அதாவது 5933879879 இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் வரக்கூடிய ஏபிஎஸ்சிபிசி தான்.
உங்களுடைய ஏபிஏசி பிசிக்கான கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங் தான். ஏபிஏசி பிசிக்கான ஒரு பிளேயிங் கேம் தான். 5933879879. ஓகேங்களா? இந்த 4 to 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான பிளேயிங் தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். 4 to 7 ஏபிசிக்கான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே 3 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? அதாவது 3 ஃபஸ்ட்டு நம்பர் 3, செகண்ட் நம்பர் 8ங்க. செகண்ட் நம்பர் 8, ஃபஸ்ட்டு நம்பர் 3, செகண்ட் நம்பர் 8. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 5. இதையே நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது. 3, 8, 5 இதுதான் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு டுடே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அது இதுதான். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வின்னிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. மெம்பர்ஷிப்புக்கான கெஸ்ஸிங் நாளைக்கு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? எந்த ஒரு டிலேவும் ஆகாத நண்பர்களை சிரமத்திற்கு மன்னிக்கவும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணி டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைமண்டில் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, கேம்லிங்கோ பெட்டிங்கோ இங்கு நடத்தப்படவில்லை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங், நாட் ஃபார் கேம்லிங். ஓகேங்களா? இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.